பெரியதும் மிகவும் பெரியதும், சிறியதும் மிகவும் சிறியதுமான ஏராளமான சபைகள் உலகிலே காணப்படுகிறது. 1000 பேர் கூடினால் அது பெரிய சபை, 10,000 பேர் கூடினால் அது மிகப்பெரிய சபை, 100 பேர் கூடினால் அது சிறிய சபை, அதற்கும் குறைவாக காணப்பட்டால் அது மிகவும் சிறிய சபை. பெரியதோ மிகவும் பெரியதோ, சிறியதோ மிகவும் சிறியதோ என்கிற வேறுபாடுகள் நம்முடைய கண்களில் தான் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அனைத்து சபைகளும் அவர் தங்கும் வீடும் வாசஸ்தலமும் தான். சபையின் மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய உதிரத்தில் பிறந்த அவருடைய பிள்ளைகள் தான். ஆகையால் நாம் கூடி வரும் சபைகள் கர்த்தரின் வீடு. வீடு கட்டுகிறவர் தேவ ஆவியானவர். எனவே மனிதர்கள் அல்ல, வீட்டை கட்டுகிற தேவனே அனைத்து புகழ்ச்சிக்கும் உரியவர் என எபிரேயர் 11:3 உரைக்கிறது. எனவே சபையாகிய வீட்டை கட்டுகிறவருக்கு புகழ்ச்சியும் கனத்தையும் செலுத்துவோம். அப்பொழுது நம்முடைய சபைகளும் விருத்தி அடையும்.